இயற்கை சூழ்நிலை இதாண்டா அங்கே வர எப்படி இருக்குது பார்த்தியா? செம்மையா வேறு லெவலில். வெளில வந்தால் செல்லை வந்து வச்சுட்டு அவங்க இயற்கை காட்சியை ரசிக்கங்க தம்பி. மஸ்ஜிதே ஹுசைன் பரவாயில்ல, இங்கே கூட ஒரு பெரிய மஸ்ஜித் இருக்கு. அப்படி அந்த மாவில் முக்கி பழம்பொரி. இந்த அடவி நயினார் நீர்த்தேக்கத்தை இங்கேருந்து பார்க்குறத விட மேலே போய் பார்த்தா எப்படி இருக்கும்? இருக்கு பாருங்க, பாருங்க சுற்றி காமிங்க. சுற்றி அந்த வியூ பார்க்க அந்த வியூ பாருங்க. அந்த மேகம் வந்து அந்த மலை மேலே முட்டுற வியூ. அப்பா என்ன மாதிரி இருக்குது, வாட்டர் ப்ளசன்ட். நாள் ஃபுல்லாக ட்ராவல்லே போய் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து ஒரு சில இடத்த மட்டும்தான் நேற்று பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி காலையிலே அடவி நயினார் டேமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அங்கேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி இன்றைக்கி ஒரு 4-5 இடத்த நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். கசன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, கூலிங்காகவே இருக்குது. செம்மாகுப்பா, ஏற்கனவே ஜில்லுன்னு இருக்குதுன்னு அங்கே எப்படி இருக்குதுன்னு தெரில. போய் பார்ப்போம். இதில் எங்கேருந்து வேணாலும் யானை வரும், புரியுதா? இங்கேருந்து எங்கேருந்து வேணாலும் யானை வரும். ஆனால் இதில் யானை வந்து இதில் தான் போகுது. கடல் அஞ்சு வர்ண பூவே, அஞ்சு வர்ண பூவே. இங்கே பாரு பாசா, அங்கே பாரு பாசா. வெளில வந்தால் செல்லை வந்து வச்சுட்டு அவங்க இயற்கை காட்சியை ரசிக்கங்க தம்பி. ஐயோ இது இருக்கும். இயற்கை சூழ்நிலை இதாண்டா அங்கே வர எப்படி இருக்குது பார்த்தியா? செம்மையா வேறு லெவலில். எங்கே பாரு மேகத்தை பார்த்தியா இல்லையா? மேலே மலை மேலே மோதிக்கிட்டு அப்படியே நிற்கிது. அதான் லெவலில் இருக்குல்ல வியூ. ஆளையெல்லாம் ரொம்ப இறங்க மாட்டாங்க. நிப்பாட்டுங்க. இந்த டேனிங் இங்கதான் பைக் வந்து கிடக்குது. நான் நடு வாக்கியால கிடக்குறேன். என் ரேஞ்சு நடந்து வரேன் வரேன். நீங்க கேமரா எடுத்தது நல்லா இருக்கும். நம்ம லாஸ்டா இங்கே தான் குளிச்சோம். மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அடவி நயினார் டேம். எந்த அளவுக்கு இருக்கு பஸ் சாமையா? என்ன திருநாள் பாசங்க மக்கா மஸ்ஜிதே ஹுசைன் பரவாயில்ல. இங்கே கூட ஒரு பெரிய மஸ்ஜித் இருக்கு. பாத்தியா மச்சான், எப்படி பெஞ்சாரு? ஆக்கங்கட்ட பூவா போல. ஆக்கங்கட்ட பூவா மதுரடா. எந்தானா மக்களே, இந்த தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வடகரையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பழம்புரியான். அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான். அது என்னன்றதை இப்போ போய் பார்ப்போம். நமக்கும் தெரியாது, அந்த பேரெல்லாம் புதுசாக இருக்குது. பழம்புரிங்கிறான், வளம்புரிங்கிறான், ஒன்றும் தெரியல. அது என்னன்னு போய் பார்ப்போம். என்ன இது பழம்புரியா? இந்த படத்தை அப்படி சொல்லுங்க. வரோம் வாழைப்பழத்தெல்லாம் கட் பண்ணி பச்சை குழந்தை ஊஞ்சல் ஆடுறதுல அதை பார்ப்போம். ஆடுங்க தம்பி. ஏற்கனவே கருவண்டு மாதிரி இருப்பா, இதில் வேறு இன்னும் சுத்தமாக தெரியல லைட்டு. அவன் சொல்கிற மாதிரி இவன் தான் என்னோடய இது சேனலுக்கு கேமராமேன் இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு. ஆனால் அது விளையாண்டுக்கிட்டு இருக்கு, நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த முழு பழத்தை இந்த மாவுக்குள்ளே விட்டு முக்கி எடுத்து இந்த எண்ணெய் உள்ளே போட்டு வறுத்து எடுத்தா இதோ வரைகிற முடிஞ்சிரா. அவங்க போட போகிறாங்க, அப்புறம் என்னடா இதை வேடிக்கை பார்க்க வேணாமாடா?
ஆ இல்லை அவங்க இருக்கும்போது மேலே போனாங்க. அப்படி அந்த மாவில் முக்கி அதாவது பழம்பொரி சூப்பரு. இந்த அடவி நயினார் நீர்த்தேக்கத்தை இங்கேருந்து பார்க்குறத விட மேலே போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ மேலே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மேலே தான் போக போகிறோம். வாங்க மேலே போகலாம். மேலே போய் அங்கே போய் மேலேருந்து பார்ப்போம் இந்த வியூ எப்படி இருக்குன்னு. மக்களே இப்போ நம்ம வந்து அடவி நயினார் நீர்த்தேக்கத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எல்லாருமே வெளியிலேருந்து தான் பார்த்துக்கிட்டு வருவாங்க. நாம் வந்து இப்போ உள்ளே மேலே போகிறதுனால பர்மிஷன் வாங்கிட்டு அது வழியாக போகிறோம். பாய் பாய் வெட்டி குன்றவனு எவரும் இல்லாமலே இந்த லோக்கல் கை அதனால ஃபுல். அப்போ நீங்கள் யார் சார்? இப்போ ஒத்துக்கிறியா நீனே? மக்களே இங்கே பாருங்க, அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்து இதில் லெஃப்ட் எடுத்து மேலே போகணும் நம்ம பர்மிஷனோட. வேற லெவலில் இருக்குது. காசு எதுவும் கொடுக்கல மச்சான், காசு எதுவும் கொடுக்கல. எதுவுமே சாப்பிடலாம் கிடச்சிடலாம். இங்கே ஒரு ரெசார்ட்ரா, எம்எம்ஏ ரெசார்ட். இங்கே தான் ஒரு ரூம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? எப்போ உங்களுக்கு எப்போ? இப்போ நீ நேற்று எடுத்து அந்த புண்டை வேற வேணடா எனக்கு வரல. என்ன பண்ணுறது சிங்கர்ரா அது? இல்லை எடுத்து போடு நாயை, எடுத்து போடு நாயை. சிங்கர் இன்னும் அப்ரோஸ் ஃபோன் கொண்டு போட்டு உடைச்சி தொலைகிற நீ. இன்னைக்கு எப்படி நான் லட்ச ரூபா ஃபோனாக கொடுத்தேன் பாரு. இந்த ரூட்லடா? அம்மா சொல்ல அவரு போமாடா இதுல. தெரியலையேப்பா, தெரியலையேங்கிற மாதிரி இருக்கு. அங்க வேற ஒரு செக் போஸ்ட் பிஸியா இருக்கான். பண்ண பேரு ரெண்டாவது போடுறா. மழைங்க அது பர்மிஷன் மக்களே, நீங்கள் இந்த ஏரியாவெல்லாம் வந்து பார்க்கணுன்னா பர்மிஷன் இல்லாமலாம் உள்ளே வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. லோக்கல் கை இந்த மாதிரி ஆள் வச்சிங்க. ஆமாம், லோக்கல் கை இவர் இருக்காரு சதாமு. நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணேன்? என்ன காலையில் உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. காலையில் உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. நீங்கள் வாங்க நேரம் ராணி கடை வாங்கிட்டு போட்டு வரேன். வைத்தியம் பாய், நான் காசு போட்டு வரேன். எங்கேயாச்சும் போயிட்டு காசு வாங்கிட்டு ஒன்று வாங்கிட்டு நான் வந்துடுங்க. பெட்ரோல் ரூபாய்க்கு போட்டு நான் கேட்டு போகிறேன். வாட்டர் அடிக்க போகிறேன். வாட்டர் நம்பருக்கு வாட்டர் போகிறேன். வா, we are entered to அடவி நயினார் நீர்த்தேக்கம். ஓகே ரைட். இங்க பாருங்க, சரக்கு எல்லாம் விட்டுறாங்க. சூரி எடுத்துக்கடா. ஏய் ஃபோன் வேற லெவலில் இருக்குப்பா. ஏய் இங்கே பாரு, இங்கே தென்காசியே தெரியுது. டேமுக்கு மேலே வந்துட்டோம் நம்ம. இப்போ சூப்பர் சூப்பரு. ஏய் நம்ம அங்கே நின்னோம்ல, அந்த இடம் தெரியுது பாரு. ஏ அப்போ பம்மொழி கோயில் அது அது மக்களே, நம்ம அடவி நயினார் டேமை வந்து இது வரைக்கும் கீழே இருந்தே பார்த்துட்டு போயிட்டோம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இங்கே வரும்போதெல்லாம் கீழே இருந்தே பார்த்துட்டோம். ஆனால் மேலே வந்து எப்படி இருக்குங்கிறது நான் வந்து பார்க்கணும், ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். இன்றைக்கி வந்து அன்பு தம்பி சதாமோட சகோதரர்கள் வந்து இன்றைக்கி அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்த நான் உங்களை அந்த வியூ காட்டுறாங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். பாருங்கள் சுற்றி அந்த வியூ பார்க்க அந்த வியூ பாருங்கள். அந்த மேகம் வந்து அந்த மலை மேலே முட்டுற வியூ. அப்பா என்ன மாதிரி இருக்குது. வாட்டர் ப்ளசன்ட் செமையாக இருக்குது. வேற லெவலில் இருக்குது இந்த இடமே. அமைதியாக தென்காசி பக்கத்தில் சுற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி வந்து இடத்த வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். எந்த பயமும் கிடையாது. இந்த டேமு பேர் வந்து அடவி நயினார் நீர்த்தேக்கம். இதோட இது இந்த மேலே வந்து பர்மிஷன் வாங்கிட்டு மேலே வந்தீங்கன்னா
இதோட வியூவை பார்க்கறதுக்கே வந்து உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு ரம்மியமான காட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மையிலே இதான் ரம்மியமான காட்சி. எப்படி இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து பார்த்தா பம்பொழி கோயில் தெரியுது, ஒரு 4-5 ஊர் தெரியுது. இந்த வழியாக வந்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வழியாக போனோம்னா மேக்கரை போகலாம். மேக்கரை வழியாக போனோம்னா அச்சங்கோயில், அந்த பக்கம் போனால் கேரளா வந்துடும். இது தமிழ்நாடோட பார்டர் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் சுற்றி பார்க்காதவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி பச்சை பசேல்னு சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரு பச்சை பசேல்னு அந்த ஜில்லுன்னு மணி இப்போ கரெக்டாக காலை 10 மணி ஆகுது. ஆனால் கொஞ்சம் கூட வெயிலே தெரியல, சில்லுன்னு இருக்குது. ஒரு பக்கம் மழை பெய்யுது, ஒரு பக்கம் சில்லுன்னு இருக்குது. பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த இடம். ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே ஒரு அருமையான ஒரு இடம் தான் இதை நம்ம சொல்லலாம். அப்படியே ஒரு 360 போட்டுரு பொறுமையாக. நான் யூடியூப்ல இதை நம்பி தான் போடணும். போலாம். மக்களே, இந்த அணையோட உயரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 48.4 மீட்ரு இதோட ஹைட்டு. கிட்டத்தட்ட தரமட்டத்துலேருந்து 48 மீட்ரு இருக்குது. நல்ல பெரிய இடங்க. அதாவது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த நீர்பிடிப்பு தளம் வந்து எங்கேருந்து என்னென்ன ஊர் வந்து பயன்படுத்தி பாருங்கள். வடகரை, பன்மொழி, புத்துக்கல், கல்வசை, எலத்தூர், அச்சம்புதூர், நெடுவயல், கொடிக்குறிச்சி, நயனாகரம், கிளாங்காடு, ஆயக்குடி, சாம்பவர், வடகரை, இப்படி எல்லா ஊரும் வந்து இந்த நீர்த்தேக்கத்தால் பயன்படுறாங்க. உண்மையாக செமையாக இருக்குது. இந்த இடம்லாம் வந்து பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. சுற்றி பார்க்கலாம், நல்ல நிறைய இடம் இருக்குது. நான் ஃபேமிலியோடு வரலாம்ப்பா, செமையாக இருக்கும். நாங்கள் பைக்கில் போவோம், கார் வேணான்ட்டா, மயில் வேணான்ட்டா. ஏன் கார் வேணாம், ரொம்ப மயில் கத்திக்கிட்டே இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே மயிலுங்க, நிறையா மயில் இருக்குது. இதில் தான் யானை இறங்குமா. அடவி நயினார் நீர்த்தேக்கம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து இப்போ என்னென்னா அதோட வடிகாலில் போய் நம்ம போய் குளிக்க போகிறோம். ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஆழம் அதிகமாக இருக்குது, நமக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் முக்கியங்கிறத இப்போயாவது புரிஞ்சுக்கிங்க. நீச்சல் வாழ்நாளில் ரொம்ப முக்கியம். சில இடங்கள்லாம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும்னா நீச்சல் முதல்ல கற்றுக்குங்க, சரியா? நான் கற்றுக்கல, எனக்கு தெரியல, அதனால் நான் இங்கே குளிக்கல. வடிகால் அந்த பக்கம் இருக்குது, அங்கே போய் குளிக்க போகிறோம். வாங்க. ஏற்றமாக வேறு இருக்குது. ஏய், ஏடா செருப்பு வர இருக்குது. அப்பா ஒரு வழியாக ஏறிட்டேன். உண்மையிலே இந்த ஒரு சின்ன இடத்த ஏறதுக்கு எனக்கு இப்படி இருக்குது. அடியோடும் நெஞ்சம் கட்டி நெஞ்சும் ஏகம் ஒரு பூவெடுத்து வா. ஆனை இவ்வளோ இந்த ரவுண்டு பாட்டு பிடிக்காத. கூமாப்பட்டி என்னங்க, கூமாப்பட்டி. ஏங்க கூமாப்பட்டிக்கு போவோம், வாங்க. இந்த டேம் இருக்குல்ல, இந்த டேம் இந்த தண்ணியில போட்ட தெரியுது, பயமா தான் இருக்கு. இல்லை உன் பொண்டாட்டிக்கு யார் பதில் சொல்றது? பயமா இருக்கு. ஏங்க
குடிக்கிறேன் உங்களுக்காக தான் இறங்க இறங்க ஆள இருக்கா பல்ல இருக்கா இல்ல ஆள இருக்கா கண்ணு கிடக்கா இறங்கி நில்லுங்க என்ன சொல்றீங்க இறங்கி பயப்படாதீங்க ஆழமாக இருக்கு. நீ தேவையில்லாமல் குச்சிப்பிட்டு தேவையில்லாம கைகள் உடஞ்சி நிற்கிறதுக்கு அதில் பைத்தியம் இல்லை சொல்கிறத கேள்றா. வெளில வந்தான்னா வந்துட்டான், தப்பிச்சிட்டான். எங்க அம்மா பூசா குதி. இரு என் தங்கப்புலம் குதிங்க. குதிய கூமாப்பட்டிக்கு வாங்க. நிக்கிறியா? நில்லு பாரு. நின்னா எவ்வளோ ஆளாம்? கொஞ்சம் இங்கே ஆளாம். இது இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நின்னா இவ்வளோதான் ஆழம் இருக்குமா? அங்கே பாரு அந்த கண்ணுக்குட்டி எப்படி குதிக்குன்னு. நீ தான் இருக்கியா? பைசிலே தரையில் நில்லி பைசிலே. ஓ காட்டு பண்ணி குளிக்கும் பொழுது என்ன கலர்ல இருக்குன்னு பார்த்தா தெரியும். இங்க பாருங்க அந்த காட்டு பண்ணி குதிச்சிருச்சு. காப்பாத்து நியூட்ரம்பிள்.